இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே பிசிசிஐ எடுத்த ஒரு போல்டான டிசிஷன் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரை 16வது வயசுல இந்திய அணிக்காக ஆட வச்சதுதான். எப்படி அவ்வளவு யங் ஏஜ்லயே இந்தியன் டீமுக்காக சச்சின் டெபியூ ஆனாரு அப்படின்னா மத்த எல்லா பிளேயர்ஸுமே இந்தியன் டீமோட கதவை தட்டிக்கிட்டு இருந்தப்போ சச்சின் டெண்டுல்கர் அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ரஞ்சி டிராபி, துலீப் டிராபி, இரானி டிராபி இந்த 3 டோர்னமெண்ட் தான் அப்ப இந்தியா ஆடுறதுக்கு ஒரு கிரைட்டீரியாவா இருந்துச்சு. இந்த 3 டோர்னமெண்ட்லயுமே டெபியூ மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்ச ஒருத்தர் நம்மளோட சச்சின் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்குமே அந்த ரெக்கார்டு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுவும் துலீப் டிராபில ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் இருந்தப்போ இவர் உள்ள போயிட்டு செஞ்சுரி அடிச்சாரு. ஒரு வாரத்துல இவருக்கு இந்தியன் டீம் கால் அப் வந்துச்சு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு டெஸ்ட் சீரிஸ் இந்தியா போனாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவரோட நேம் இருந்துச்சு. அப்ப இந்திய அணியோட கேப்டனா இருந்தது நம்மளோட சீக்கா இருக்காருல்ல, அவர்தான். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல 2வது டெஸ்ட் மேட்ச்லயே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு 50+ ஸ்கோர் பண்ணி இந்திய அணியை சரிவுல இருந்து மீட்டாரு.